ஒரு பெரும் நகரத்தில் தங்கம், பெருமை, புகழுடன் திளைத்து வாழ்ந்தார் அந்த மில்லியனர். அவருடைய வாழ்க்கை ஆரம்பமே ரசிகர்களின் உற்சாக குரலில் ஒலிக்கிறது. ஹெலிகாப்டர்கள், லக்ஸ் கார்கள், புது புது தொழில்நுட்பங்கள், அவருடைய வீடுகளில் விருந்துகள், எல்லாம் ஒரு கனவை போல் தெரிகிறது. சினிமாக்காரர்களை போன்று வாழ்ந்த அந்த மனிதர் பங்குச்சந்தை விழிப்பில் விரைவில் உலகின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக மாறிவிட்டார். அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாடி கோல்ஸ், ட்ரீம் பிக்சர் ஒன் வெரி லைஃப் என்று ஹாஷ்டாக்கள் பொங்கி ஓடின. ஆனால் வாழ்க்கையின் சீன்கள் எதிர்பார்ப்பு அல்ல. ஒரு நாள் செய்தி விழுந்தது. ஒரு பெரிய பொருளாதார மோசடி, சட்டவிரோத பரிவர்த்தனைகள், ஊழல் என அந்த பெயர் மட்டுமல்ல, பிழைப்பு முழுதும் சிதறிப் போனது. விசாரணைகள், நீதிமன்றங்கள், சமூக வலைத்தளங்களில் பொய்யாக்கப்பட்ட வீடியோக்கள், மீம்கள், கேலி. ஒரு நாளில் எல்லாம் மாறிவிட்டது. அந்த மில்லியனர் இப்போது தனிமையில், வழக்குகளுக்காக வாடிக்கையில் வெளியே வருபவர். நேற்று வரை அவரை புகழ்ந்தவர்கள் இன்று ஓவர், கேன்சல் என்று ஹாஷ்டாக் போடுகிறார்கள். இப்ப காட்சி நகரும். ஸ்ட்ரீட் இன்டர்வியூ. சிலர் கேமராவுக்கு முன்பு உளறுகிறார்கள். சார், இவங்க எல்லாம் பணத்துக்கு மேல்தான் எல்லாம் பண்ணுவாங்க. தவறு பண்ணினா சும்மா விட முடியுமா? பப்பன், இவன் போல எத்தனை பேர் இப்படி வீழ்ந்து போறாங்க. ஆனா நாம ஏன் மன்னிக்கணும்? அவர் முன்னால் என்ன செய்தார் என்பதை கவனிக்கணும். ஒரு தவறு செய்தாரு, அதை வாழ்நாள் முழுதும் தண்டிக்கலாமா? பிரபலமான ஜென்சி யூடியூபர் ஒருவர் கார்ட்டூன் அனிமேஷனில், bro, literally he fumbled the bag. But like, people make mistakes, right? Or is this just another rich people gone wild situation? இப்போது பரிமாவும் அவளது நண்பர்களும் ஒரு காஃபி ஷாப்பில் பேசிக்கொள்கிறார்கள். நீங்க பார்த்தீங்களா அந்த வைரல் அப்பாலஜி வீடியோவை? ரொம்ப ஃபேக் மாதிரி தானே? Yeah, but IDK, at least he's trying. Cancel culture too much sometimes. Maybe, but what about accountability? Privilege பத்தி யோசிச்சியா? இடையே காட்சிகள் மாறும். அவர் முன்னர் பயன்படுத்திய சொகுசு காரில் இருந்து ஒரு பழைய பைக்கில், சொகுசு வீட்டிலிருந்து ஒரு சிறிய பாட்டாளி வீட்டிற்குள் கடைசி பணம் எடுத்துச் செல்கின்றார். ஒரு கையோடு இன்ஸ்டாகிராம் லைவ், இன்னொரு கையோடு காகிதம், நான் வருந்துகிறேன் என்று எழுதுகிறார். ஆனால் அனுபவிக்கிறாரா யாராவது? கேமரா ஜென்சி கையொப்பங்களை காட்டுகிறது. Forgive, LMAO, IDTs. Second chances depends for. People change, but trust tough. இப்போது குரல் மாறுகிறது. மெதுவாக, சிந்தனையோடு. இந்த உலகத்தில் பிரிவினைகள், கோபம், கேன்சல் கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. ஆனால் ஒரு மனிதர் தவறு செய்த போது அவர் உண்மையில் மாற்றத்துக்காக முயற்சித்தால் நாம் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா? பணமும் புகழும் இழந்தவர்கள் அவர்களின் பிழைகளை உணர்ந்தால் நம்மை சேர்ந்தவர்கள் போல அவர்களை நாம் பார்க்க முடியுமா? ஜெனசியின் மனம் எங்கே நிற்கிறது? பிரிவிலும் சமாதானத்திலும் எது மேலோங்கி நிற்கும்? இப்போது மெல்ல ஒரு பிளாஷ்பேக். அந்த மில்லியனர் சமூக சேவையில் ஈடுபடும் காட்சிகள், உணவளித்தல், பசுமை முயற்சிகள். பின்னர் இந்த பிழைக்கும் பின் வந்த உணர்ச்சி பிறவி, உண்மையான மன்னிப்பு, நொந்த மனது. அவர் ஒரு வீடியோவில், நான் தவறு செய்தேன், என் வாழ்வில் எல்லாம் இழந்தேன், ஆனால் இப்போது உண்மையிலேயே மாற்றம் வர விரும்புகிறேன். உங்களால் என்னை மன்னிக்க முடியுமா? இப்போது கேமரா திரும்பி நேரடியாக பார்வையாளர்களை நோக்கி நின்று கேட்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பணம், புகழ், அதிகாரம் இழந்த ஒருவரை அவர் உண்மையாக மாற முயற்சித்தால் ஜென்சி அவர் மீது இரக்கம் கொள்ளுமா? மீண்டும் அவரை ஏற்க வேண்டுமா? இது வெறும் கேன்சல் கலாச்சாரமா? இல்லையெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டாவது வாய்ப்பு இருக்க வேண்டுமா? உங்கள் பதில் என்ன? Would you forgive them?